கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா 14:4. நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்குனவன் ஒளிந்து போனானே, பொன் நகரி ஒளிந்து போயிற்றே. அல்லேலூயா! என்ன ஒரு ஆசீர்வாதமான ஆணித்தரமான ஒரு வைராக்கியமான வார்த்தையை தேவன் இந்த காலை வேளையில் நமக்கு தருகின்றார். பாபிலோன் என்றால் தாறுமாறு என்று அர்த்தம். அப்படி என்றால் தாறுமாறை உண்டாக்குகிற பொல்லாத பாபிலோனிய ஆவி ஒளிந்து போயிற்றே. என் வாழ்க்கையை அடிமையாக்கி வைத்திருந்த பொல்லாத ஆவி ஒளிந்து போயிற்றே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப விடாமல் மட்டம் தட்டி கொண்டிருந்த, என்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த கயவனாகிய சாத்தானுடைய பொல்லாத கிரியைகள் ஒளிந்து போயிற்றே என்று நீங்கள் முழக்கமிடுகிற நாள் தான் இந்த நாள். இந்த வசனம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பொல்லாத கிரியைகள் ஒளிந்து போகிறது, சந்தேகங்கள் ஒளிந்து போகிறது, குழப்பங்கள் ஒளிந்து போகிறது, பலவீனங்கள் ஒளிந்து போகிறது, போராட்டங்கள் ஒளிந்து போகிறது. சூன்ய மந்திர செய்வனை ஏவல் ஆவிகளால் ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட பாதிப்புகள் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம். இப்பொழுதே அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒளிந்து அழிந்து போகிறது. பாபிலோனிய ஆவி உங்களை சூழ்ந்து நின்றால் உங்கள் வாழ்க்கை இருண்டமயமாகிவிடும். எனவே உங்கள் வாழ்க்கையை இருள்மயமாக்குகிற அந்த பொல்லாத பாபிலோனிய ஆவி இந்த காலை வேளையிலே உங்களை விட்டு ஒளிந்து போகிறது. முழக்கமிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். எவைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஒழிய வேண்டுமோ இன்றைக்கு அறிக்கை செய்து அதை ஒழித்து கட்டி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஆசீர்வாதமான தேவ கிருபை பெருகுகிற நாளாய் உங்களுக்கு அமைந்து விட்டது. அல்லேலூயா! ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் பொல்லாத கிரியைகள் ஒளிந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவையில்லாமல் கிடக்கின்ற குப்பை கூலங்கள், வண்டல்கள், பொல்லாத எரிச்சல்கள், பொல்லாத கிரியைகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாம் ஒழித்து கட்டப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். சிலுவையின் ரத்தத்தினாலே அடையாளம் இடுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.